Hi friends, welcome to my channel. விநாயகர் சதுர்த்திக்கு பால் கொழுக்கட்டை நான் செய்கிற மாதிரி புதுவிதமாக வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள். நார்மலாக நம்ம பால் கொழுக்கட்டை செய்யும்போது அந்த கொழுக்கட்டை வந்து சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும். இன்றைக்கி நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு பச்சரிசி மாவு 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, சுடுதண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையால் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கலாம். அரிசி மாவை கீழே போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த பிணைஞ்சு வச்ச மாவில் வந்து கையாலே தட்டி 2 பக்கட்டும் மாவு அந்த ராவ் மாவு ஒட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து பிசு பிசுப்பு இல்லாமல் நல்லா வரும். இப்போ வாட்டர் கேன் மூடி வச்சு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ரவுண்டாக கட் பண்ணிட்டோம். உள்ளே ஸ்டப் பண்ணுறதுக்கு ஒரு பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். அதில் தேங்காய் துருவலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்க அந்த மாவை கையால் லைட்டாக தேய்ச்சிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க பூரணத்தை அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி அப்படியே மடக்கிட்டு உள்ளே இருந்து வெளியே லீக் ஆகாமல் லைட்டாக க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம ரவுண்டாக கட் பண்ணியிருக்க எல்லா மாவுலையுமே இதே மாதிரி பூரணத்தை உள்ளே ஸ்டஃப் பண்ணி நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இப்போது வந்து தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கொழுக்கட்டையை வந்து ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். போட்டுட்டு கரண்டி போட்டு கிண்டாமல் கொஞ்சம் நேரம் வந்து சிம்மிலே வச்சு வேக விடுங்க. ஒரு 1/4 வாசி வெந்ததுக்கப்புறம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. 3/4 வாசி வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம ஸ்டஃப் பண்ணியிருக்கோம் அந்த இதில் வெல்லம். அதனால உங்களுக்கு எவ்வளோ வெல்லம் வேணுமோ, இனிப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் 3/4 வாசி தான் நான் சேர்த்துருக்கேன். எல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சு ஏலக்காவை சேர்த்துக்கலாம், தேங்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் அந்த வெல்லம் அதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி அதில் நல்லா இதாகட்டும். கொஞ்சம் நேரம் சிம்மிலே வச்சு நல்லா கொதிக்க விட்டா சூப்பரான ஒரு கொழுக்கட்டை, வித்தியாசமான கொழுக்கட்டை விநாயகர் சதுர்த்திக்கு சூப்பராக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எந்த சேஃபில் வேணாலும் இதை செஞ்சுக்கலாம். நம்ம சும்மா ட்ரை பண்ணேன். இந்த மாதிரி நீங்கள் எந்த சேஃபில் வேணாலும் இந்த உள்ள ஸ்டஃப் பண்ணி நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.